Hi friends, இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனில் February 22ல இருந்து 28 வரைக்கும் என்னெல்லாம் இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸ் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரியா. ஸோ இந்த வாரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் நடந்தது, அதே மாதிரி நிறைய சோக சம்பவங்கள், அதே மாதிரி நிறைய ஆனந்தங்கள் எல்லாமே இந்த வாரம் நடந்திருக்குன்னு சொல்லலாம் சரியா. ஸோ இந்த எல்லாத்தையுமே நம்ம ஒரு கிளிம்ஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. கூகுள் கிளாஸ் ரூமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளாஸ் கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி மாக் டெஸ்ட், லாஸ்ட் வீக்ல PDF நோட்ஸும் அதில் தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம இப்போ எல்லாமே நம்ம நடந்துட்டு இருக்க சுச்சுவேஷன் நமக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ February 14 அப்போ புல்வாமா அட்டாக் நடந்தது. ஸோ 42லேருந்து 44 வரை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண ரேஞ்ச் எப்படின்னா 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 44 வரை சோல்ஜர்ஸ் இறந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கரெக்டாக. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதனால நிறைய விஷயம் இந்த வாரம் நடந்தது, அதுவும் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் எல்லா சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி 26 அப்போ அவங்க அட்டாக் பண்ணி நம்ம இங்கேருந்து நம்ம அங்கே உள்ள டெரரிஸ்ட் கேம்பை நம்ம அட்டாக் பண்ணோம். ஸோ ஒரு 1000 kg பாம்ஸ் நம்ம அங்கே போட்டோம். ஸோ அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அகெயின் நம்ம அடுத்த நாளை February 27 அப்போவே மார்னிங் என்னாச்சு அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் 2 பேருக்கும் நடந்த தாக்குதலில் MiG-21 ரக விமானத்திலிருந்து அபிநந்தன், நம்ம தமிழகத்தை சேர்ந்த அபிநந்தன் அவர்களை அவங்க சிறைபிடிச்சிட்டாங்க, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே நேரம் என்னாச்சு அப்படின்னா, ஸோ அபிநந்தன் அங்கே சிறைபிடிச்சு எல்லா வீடியோஸ் நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க நான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு அபிநந்தனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்க டைம் அபிநந்தன் நம்ம இந்தியாவில் லேண்ட் ஆயிருப்பாரு கரெக்டாக. ஸோ இது நமக்கு ஒரு கிடைச்ச விக்டரியும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ப்ரேயர்ஸ்க்கான ஒரு ரிசல்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது யார் காரணம், யார் இதுக்கு பின்னாடி இயங்குறா, அதெல்லாம் நமக்கு எதுவுமே நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இதனால இதுக்கு மேலே எந்த வாரும் வரக்கூடாது. இது ஒரு நல்ல விஷயமா, நல்ல ஒரு ஸ்டெப்பாக எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தை இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்டாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட் நீங்கள் போடுறதா இருந்தாலும் ஹேஷ்டேக் போட்டு சே நோ டு வார் அப்படின்னு ஹேஷ்டேக்கை ட்ரெண்டிங் பண்ணணும். அதே மாதிரி வெல்கம் பேக் அபிநந்தன் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த இது வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஓகே இந்தியா பாகிஸ்தான் 2 பேருமே நல்ல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு பிலீஃபாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம 3rd வேர்ல்டு வார் வரதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம நினைக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம், இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆக்சுவலாக அது கிடையாது. நம்ம ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்கிறது பெரிய அளவுக்கு இதாகும். இப்போ ஒன்றுமே இல்லை, அப்படிங்க ஒரு சின்ன போஸ்ட் ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ அதை நீங்கள் எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒருத்தங்க ஷேர் பண்ணாலும் அவங்க ஒரு பெரிய பர்சனாலிட்டியாக இருந்தாங்கன்னா அந்த போஸ்ட் நிறைய இடத்துல ஷேர் ஆகும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஷேரே வேர்ல்டு லெவலில் நீங்கள் நினைக்க முடியாத மாற்றத்தை உருவாக்கும். ஸோ இந்த ஹாப்பி நியூஸோட அபிநந்தன் ரிட்டர்ன் பேக் டு இந்தியா, இந்த ஹாப்பி நியூஸோட நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கும் முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நான் அதை சொல்லணும்னு நினச்சேன், பட் அது சொல்லணுமா அவசியமா எனக்கு தெரியலை, அதனால நான் அந்த வீடியோவில் சொல்லலை. பட் இந்த வீடியோவில் டேக் 1 மினிட் அந்த 40 அல்லது 44 சோல்ஜர்ஸ் எத்தனை பேர் நமக்கு கரெக்டாக தெரியல கரெக்டாக. ஸோ இந்த 44 சோல்ஜர்ஸ்க்கு ஒரு 1 மினிட் மௌன அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியா. ஸோ ஒரு 1 மினிட் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே கொஞ்சம் நேரம் அமைதியாக அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துங்க சரியா. சே நோ டு வார்
சரியா? ஸோ இந்த சின்ன ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இதை பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிறத விட இதை நம்ம வாரம் முடிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பாக நம்ம இதை கொண்டு போகலாம். சரியா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு February 22 அப்போ வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஏஐ நியூஸ் ஆங்கரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது அவங்க உண்மையான மனிதர்கள் கிடையாது, ரோபோட். சரியா? ஸோ அந்த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஏஐ நியூஸ் ஆங்கர் யார் அப்படின்னா சின் சியோ மங்க். ஓகேவா? ஸோ பேர்லேருந்தே தெரியுது கண்டிப்பாக இவங்க ஒரு சைனா மேனுஃபேக்சர்ட் ரோபோட் தான். கரெக்டாக? ஸோ இவங்க சைனீஸ் நியூஸ் ஏஜென்சி சின்ஹா அப்படிங்கிற நியூஸ் ஏஜென்சி சார்பாக மார்ச்சில் இவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆக போகுது. சரியா? ஸோ அதே மாதிரி செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மேமல் டு எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேமல்லாம் நமக்கு தெரியும் பாலூட்டி வகையினங்கள் சார்ந்து நிறைய ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டு இருக்கு நம்மளால தான் எல்லாமே. ஸோ அதே மாதிரி இப்போ மேமல் எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உலகத்திலேயே முதல் மேமல் என்ன எக்ஸ்டிங்க்ட் ஆக போகுது அப்படின்னா ஆசி ரோடன்ட். எக்ஸ்டிங்க்ட்னா நமக்கு தெரியும், ஸோ அது அழிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லியாச்சு. சரியா? ஸோ ஆசி ரோடன்ட் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவை சார்ந்த ரோடன்ட் வகையினங்கள். சரியா? ஸோ ரோடன்ட்ங்கிறது எலி வகையை சார்ந்தது தான் நம்ம ரோடன்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மெயினாக இது எதனால அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச்னால. ஓகேவா? ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அப்படி இப்படின்னு கிளைமேட் சேஞ்சுங்கிறது பேசினா ஒரு சேனலே ஆரம்பிக்கணும், அந்த அளவுக்கு நம்ம பேசலாம். சரியா? தேர்ட் என்ன அப்படின்னா டாப் 10 ஐடி சர்வீசஸ் பிராண்ட்ஸ். இதில் டிசிஎஸ்ங்கிறது டாப் 1ல இருக்கு. ஓகேவா? ஸோ குளோபல் டாப் எம்ப்ளாயர் டிசிஎஸ் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட். சரியா? ஸோ மொத்தம் 10 ஐடி சர்வீசஸ் பிராண்டில் டிசிஎஸ் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் த தேர்ட் கன்சிக்யூட்டிவ் இயர். தொடர்ந்து 3வது வருஷமா இந்த வருஷமும் அவங்க தான் டாப் ரேங்கிங்ல இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 4வது நியாயபந்து அப்படிங்கிற ஒரு ஆப், மொபைல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டெலிலா மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இது மெயினாக என்ன அப்படின்னா காமன் மேனும் லா பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக லாயர்ஸ்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இந்த பர்டிகுலர் ஆப்ல இருக்கு. சரியா? நம்மளோட ஏதாவது ஒரு கோரிக்கை அப்படின்னா நம்ம போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதில் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உடனுக்குடன் அதை தீர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப் தான் இந்த நியாயபந்து ஆப். சரியா? ஸோ பேர்ல இருக்குல்ல நியாயம்னா நமக்கு ரிலேட்டட் டு லா தான். யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா லா மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 5th என்ன அப்படின்னா இப்போ நம்ம பிஎம் மோடி ஒரு 2 டே விசிட்டா சவுத் கொரியாவுக்கு போனாங்க. கரெக்டா? ஸோ அங்க மகாத்மா காந்தியோட பஸ்ட்டை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. பஸ்னா என்ன அப்படின்னா செஸ்ட் வரைக்கும் இருக்கிற இந்த சிலையை தான் பஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஎஸ்டி பஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தெரியும் மகாத்மா காந்தி தான் இந்த வருஷத்தோட ட்ரெண்டிங் டாபிக்கே நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ மகாத்மா காந்தியோட 150வது அந்த பர்த் ஆனிவர்சரி நம்ம இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம். கரெக்டாக? அது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை முன்னிட்டு இந்த வருஷம் நிறைய ஈவெண்ட் மகாத்மா காந்திஜி தான் தீம் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டாக? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு எக்ஸாமில் இது கண்டிப்பாக மகாத்மா காந்தி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஸ்டின் இந்த வருஷம் எல்லா இதுலையும் கண்டிப்பாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அந்த 2 டே விசிட் அப்போ மகாத்மா காந்தியோட பஸ்ட்டை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்போ சவுத் கொரியா போகும்போது சியோல் பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறத மோடிஜிக்கு கொடுத்துருக்காங்க. அதே நேரம் அங்கே இந்தோ கொரியா பிஸ்னஸ் சிம்போசியமும் ஒன்று நடந்திருக்கு. இது 3 ஈவெண்ட் நமக்கு சவுத் கொரியாவில் நடந்திருக்கு, 3மே பை பிஎம். சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 6வது விஷயம் என்ன அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ்ல ஒரு ரேக் ஃப்ராக் ஸ்பீஷீஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே அருணாச்சல் பிரதேஷ்ல இன்னொன்னு கண்டுபிடிச்சோம், இதே மாதிரி ஒரு புது ஸ்பீஷீஸை கண்டுபிடிச்சோம். ஞாபகம் இருக்கு? லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம். அது என்னங்கிறத லைட்டா போய் ஞாபகப்படுத்தி பாருங்க. மறந்துருச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன் கீழே, அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா F-21 மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஏசியாவோட பிக்கஸ்ட் ஏர் ஷோ. இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இல்லைனா நான் மாக் டெஸ்ட்ல கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏரோ இந்தியா 2019ங்கிறது ஏஷியாவோட மிகப்பெரிய ஏர் ஷோ. ஸோ அங்கே தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சார்பாக, அதே மாதிரி எல்லா ஏஷியாவில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாத்துலேருந்து சார்பாக அவங்களோட அந்த விமானங்களை ஷோகேஸ் பண்ணி காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஷோ தான் ஏஷியாஸ் பிக்கஸ்ட் ஏர் ஷோ தான் அந்த ஏரோ இந்தியா 2019. இது இப்போ நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக? 20லேருந்து 24 பெங்களூர்ல நடந்துட்டு இருக்கு. இதோட டேக்லைன் என்னங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன். The runway to a billion opportunities. இது நான் சொன்னேன். கரெக்டா? runway to a billion opportunities. ஸோ ஏர் ஷோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்போ ரன்வே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஓகேவா? ஸோ இதுதான் அதோட டேக்லைன். ஸோ அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் ஸோ யூஎஸ் டிஃபென்ஸ் ஃபர்ம் சார்பாக F-21 மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்ஸை நம்ம இந்தியாவில் மேக் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம்க்கு கீழே இதை மேனுஃபேக்சர் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்வீட் ரெவல்யூஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத இருக்காங்க. ஸோ பெயர்லேயே தெரியுது, நம்ம ஒயிட் ரெவல்யூஷன் கேள்விப்பட்டிருப்போம், கிரீன் ரெவல்யூஷன் எல்லாமே ஓகே. ஸ்வீட் ரெவல்யூஷனா கண்டிப்பா ஏதோ தேன் ரிலேட்டடா உள்ளதான், கரெக்டா? ஸோ தேனீச்சிகளை நிறைய வளர்க்கணும், தேனீக்களை நிறைய வளர்க்கணும், அந்த ஃபார்மிங்கை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்வீட் ரெவல்யூஷன் ஸ்கீம், சரியா? ஸோ இது மெயினாக எங்கே இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜார்க்கண்டில், சரியா? ஸோ ஜார்க்கண்டில் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதோட அஃபிஷியல் நேமும் பார்த்துக்கோங்க, மித்தி கிரந்தி யோஜனா, ஓகேவா? ஸோ மித்தினா மேபி ஹனிபியா இருக்கும், இல்லைன்னா கிரந்தியா ஹனிபியா இருக்கும்னு நினைக்கிறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ மித்தி கிரந்தி யோஜனானா ஸ்கீம் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் அதோட நேம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு 100 crore ஒதுக்கியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ மெயினாக என்ன அப்படின்னா பீ கீப்பிங், நான் சொன்னேன்ல தேனீக்கள் வளர்க்கிறத ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததா அந்த ஸ்கீம், சரியா? ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 20,000 அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1.3 lakhs வரைக்கும் அந்த ஃபார்மர் சம்பாதிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து இந்த பீ கீப்பிங்கை ஊக்குவிக்கிறாங்க, சரியா? நெக்ஸ்ட் பாருங்க 9th ஒன் பாருங்க, தைவான் ப்ரப்போசஸ் ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் சேம் செக்ஸ் மேரேஜ் லா அப்படிங்கிறது. இது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இன் லா, சரியா? ஸோ தைவான் தான் ஏஷியாலேயே சேம் செக்ஸ் மேரேஜ் லாவை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணி அதுக்கு பிறகு மே 2019 வரை நமக்கு அவங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ அதுக்கு பிறகு 2019க்கு பிறகு கம்ப்ளீட்டா அக்செப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அதே மாதிரி 10th பாயிண்ட் பாருங்க, விர்ச்சுவல் எக்ஸ்பெரின்ஷியல் மியூசியம் VEM அப்படிங்கறத PM மோடி அவர்கள் வாரணாசியில இனாகிரேட் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ இனாகிரேட் பண்ணிட்டாங்க விர்ச்சுவல் எக்ஸ்பெரின்ஷியல் மியூசியம், எங்க? வாரணாசி. ஸோ எப்பவுமே எக்ஸாம்ல எங்கன்னு கேட்கலாம், யாருன்னு கேட்கலாம், எப்போன்னு கேட்கலாம், அது மூணுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் எப்போங்கிறது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஸோ இது எங்க அப்படிங்கறத நல்லா பார்த்துக்கோங்க, என்ன பேர் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விர்ச்சுவல் எக்ஸ்பெரின்ஷியல் மியூசியம், சரியா? ஸோ இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாரணாசியில் இருக்கிற நல்ல கல்ச்சரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் வாரணாசியை டிஸ்பிளே பண்ணுவாங்க யூசிங் விர்ச்சுவல் டெக்னாலஜி. ஸோ நம்ம நேர்லேயே இருக்கிற மாதிரி நமக்கு பார்த்துக்கலாம், அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி விர்ச்சுவல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்றது அந்த விர்ச்சுவல் எக்ஸ்பெரின்ஷியல் மியூசியம் வாரணாசியில, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சி விஜில் ஆப் அப்படிங்கறத ECI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மெயினா எதுக்கு அப்படின்னா சி விஜில் தெரிஞ்சுக்கோங்கப்பா. சி விஜில், சி ஸ்மால்ல, விஜில் எல்லாமே கேப்ஸ்ல. சி விஜில் என்ன? விஜிலன்ட் சிட்டிசன். ஸோ மெயினா அது நமக்கு பார்த்தாலே தெரியுது, எலெக்ஷன் கமிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பா லோக்சபா எலெக்ஷனுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன்ல ஏதாவது முறைகேடு நடந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த போட்டோ எடுத்து அல்லது வீடியோ எடுத்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணலாம். நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே அனானிமஸாக தான் இருக்கும், நம்ம யார் அப்படிங்கறது தெரியாது, கரெக்டா? ஸோ அப்படி நம்ம போட்டோஸ் வீடியோஸ் அதில் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது அங்கே லான்ச் பண்ணிக்கலாம். வித்தின் 100 minutesக்குள்ள நமக்கு என்ன அப்படிங்கிறதுக்கான ஃபீட்பேக்கை அவங்களே சொல்லிடுவாங்க, சரியா? இது ட்ரிவாண்ட்ரம்ல இந்த சி விஜில் ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க, சரியா? ஓகேவா? ட்ரிவாண்ட்ரம்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கோப்ரா கோல்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ்னாலே நமக்கு தெரியும் ரிலேட்டட் டு மிலிட்ரி, கரெக்டா? ஸோ எல்லா வாரமும் நமக்கு மிலிட்ரியில இருந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ரிலேட்டடாக நம்ம பார்த்துருக்கோம். டாப் ஷீ பார்த்தோம், அது மாதிரி நிறைய பார்த்தோம், அதெல்லாம் லைட்டாக ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கோப்ரா கோல்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எங்க நடந்திருக்கு அப்படின்னா தாய்லாந்து அண்ட் US ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கண்ட்ரிஸ் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஏஷியா பசிபிக் ரீஜன்ஸ்லேயே பிக்கஸ்ட் எக்ஸசைஸ், சரியா? அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் எக்ஸசைஸ், வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸசைஸ் இது. ஏஷியா பசிபிக் ரீஜன்ல இது ஒரு பெரிய எக்ஸசைஸ், சரியா? எக்ஸசைஸ்னா என்ன அப்படின்னா அந்த மிலிட்ரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாமே அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் ஷோகேஸ் பண்ற ஒரு திருவிழா தான் அந்த எக்ஸசைஸ், சரியா? ஸோ வேற என்ன அப்படின்னா இந்தியா 2016 தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸசைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 29 கண்ட்ரிஸ் இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ அதுல மொத்தம் 9 கண்ட்ரிஸ் டைரக்டா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 29 கண்ட்ரீஸ்ல 9 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, மீதி எல்லாமே விசிட்டர்ஸ் மாதிரி பார்த்திருக்காங்க, சரியா? ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தம் 29 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இஸ்ரேலோட மூன் லேண்டரா பெர்ஷீட் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ஷீட் ஞாபகம் வச்சுக்கோங்க சார். நம்ம காலைல எழுமனோட ஃபர்ஸ்ட் என்னத்தை தூக்கி போடுவோம்? பெட்ஷீட் தான் எங்கேயா தூக்கி தூர போடுவோம், கரெக்டா? ஸோ இஸ்ரேலுங்கிறது இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? பெட்ஷீட்டுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம காலையில எதுல இருந்து ஆரம்பிப்போம்? பெட்ஷீட்டை தூக்கி எறியறதுல தானே ஆரம்பிப்போம். அப்புறம் நாள் ஃபுல்லா எதையாவது தூக்கி எறிஞ்சிட்டே இருப்போம், கரெக்டா? ஸோ இஸ்ரேல் மூன் லேண்டரா பெர்ஷீட் அப்படிங்கறத லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதை எங்கன்னு பார்த்துக்கோங்க. யூஎஸ்ல
ஃப்ளோரிடா அப்படிங்கிறதுல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற தளத்துல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபெல்கான் 9 ராக்கெட் மூலமா அந்த பர்டிகுலர் பெர்ஷீட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட மெயின் மிஷன் என்னன்னா மூன்ல லேண்ட் ஆகுறது, அதுதான் இதோட மெயின் மிஷன். அதுக்கு பிறகு லூனார் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிசர்ச் பண்றது, அதுவும் இது எக்ஸ்ட்ராவா பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டிமேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 11 அது அஃபிஷியலா லேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ 3 பேங்கோட அமல்கமேஷன், இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அமல்கமேஷன் ஆஃப் விஜயா பேங்க், தீனா பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா, அந்த 3 பேங்கையும் சேர்க்குறாங்க. எப்போ எஃபெக்டிவா வந்தது அப்படின்னா ஏப்ரல் 1ல இருந்து எஃபெக்டிவா கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஃபெக்டிவ் ஃப்ரம் April 1, 2019. ஸோ இந்த ஸ்கீம் பேர் தான் என்ன அப்படின்னா அமல்கமேஷன் ஆஃப் விஜயா பேங்க், தீனா பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. முக்கியமந்திரி யுவா ஸ்வபிமான் யோஜனா, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். முக்கியமந்திரின்னு கண்டிப்பா ரிலேட்டட் டு ஸ்டேட் தான். முக்கியமந்திரினா என்ன சொன்னேன்? பிரதான் மந்திரினா பிஎம், முக்கியமந்திரினா சிஎம். ஸோ இது எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட். இது நம்ம எங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அது மாதிரி ஒரு திட்டம் தான். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். இது அஃபிஷியலா இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ 100 டேஸ்க்கு 13,500 rupees அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாருக்குமே கொடுத்துட மாட்டாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கிற அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு இந்த பர்டிகுலர் ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்து வேலை கொடுக்குறாங்க. ஓகேவா? செய்தியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பேர் என்னப்பா? அந்த ஸ்கீம் பேர்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமந்திரி யுவா ஸ்வபிமான் யோஜனா. யுவானா யூத். அடுத்து என்ன அப்படின்னா 2 கோஸ்ட் கார்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் தமிழ்நாடுல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஹேவ் 2 கோஸ்ட் கார்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ கோஸ்ட் கார்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த கடற்கரை சைடில் அந்த துறைமுகங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இருக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும். பட் நம்ம தமிழ்நாடு தான் மதர் ஸ்டேட் டு ஹேவ் 2 கோஸ்ட் கார்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். சரியா? 1 ஆல்ரெடி சென்னையில் இருக்கு, இப்போ தூத்துக்குடியிலையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? கவர்னர் தான் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை தொடங்கி வச்சிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு ஸ்கீம், அதாவது இதுதான் நம்ம சோஷியல் மீடியால இருந்தாலும் சரி, நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஸ்கீமை நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குஷி ஸ்கீம். சரியா? ஸோ குஷி அப்படின்னா ஒடிசால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சந்தோஷம். நமக்கே தெரியும் குஷினா ஹாப்பினஸ். ஸோ குஷி ஸ்கீம் அப்படிங்கறத லான்ச் பண்ணியிருக்காங்க. February 26 அப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. டேட் பார்த்துக்கோங்க, ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு குஷி ஸ்கீம். சரியா? ஸோ இந்த ஸ்கீம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்கீம் மெயினா என்ன அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. டு ப்ரொவைட் ஃப்ரீ சானிட்டரி பேட்ஸ் டு கேர்ள்ஸ். சரியா? ஸோ ஃபீமேல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ப்ரோக்ராம்க்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம் தான் அந்த குஷி ஸ்கீம். ஸோ நிறைய ஏழை பெண் குழந்தைகளுக்கெல்லாம் சானிட்டரி பேட்ஸ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறதுனால, ஹைஜீன் அதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு சுகாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு ஃப்ரீ சானிட்டரி பேட்ஸ் கொடுக்குற அந்த ஸ்கீம் தான் இந்த பர்டிகுலர் குஷி ஸ்கீம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒடிஷா கவர்மெண்ட். இது ஆல்ரெடி ஏதோ ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 6th இருந்து 12th படிக்கிற அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், இந்த கேந்திரிய வித்யாலயா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே இது ப்ரொவைட் பண்றாங்க. 1.7 மில்லியன் கேர்ள்ஸ் இதனால பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான ஸ்கீம், நல்லா பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் 70 கோடி இதுக்குன்னு ஒதுக்கி இருக்கு. February 26 அப்போ இது அஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்னா இந்தியா, இது நமக்கு தெரியும். நான் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன்ல, February 26 அப்போ இந்தியா JEM அப்படின்னா ஜெய்ஷ் இ முகமதோட அவர் ஒரு பெரிய டெரரிஸ்ட் அங்க. ஸோ அவர் பெரிய ஒரு டெரரிஸ்ட் கேம்ப் அங்க எங்க பாலக்கோட்ல. சரி? ஸோ பாலக்கோட் பாகிஸ்தான் பார்டர்ல, இந்தியா பாகிஸ்தான் பார்டர் தான் பாலக்கோட். ஸோ அங்க அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டி முசஃபராபாத் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டி வரக்கூடிய இடம். அங்க பாலக்கோட்ல இந்த ஜெய்ஷ் இ முகமதோட பெரிய ஒரு டெரரிஸ்ட் கேம்ப், நிறைய பேருக்கு தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணம் உள்ளவங்களெல்லாம் பிடிச்சி அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி ஸோ இந்த மாதிரி தாக்குதல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடிய அந்த ஒரு கேம்ப் தான் அது. ஸோ அந்த பர்டிகுலர் கேம்பை அழிச்சாங்க. கரெக்டா? அன்னைக்கு தான் 1 kg, அதாவது 1 kg அப்படின்னா 1000 kg பாம்ஸ் அங்கே போட்டிருந்தாங்க. இதை நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இதுக்கு யூஸ் பண்ண அந்த ஃப்ளைட் தான் இந்த மிரேஜ் அப்படிங்கிற ஏர்ஃபோர்ஸ். சரியா? ஸோ மிரேஜ்ங்கிறது பார்த்துக்கோங்க, மிரேஜ். ஸோ அதே மாதிரி 2000 ஃபைட்டர் ஜெட்ஸும் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ February 26 அப்போ இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே? February 26.
நெக்ஸ்ட் பாருங்க நேஷனல் வார் மெமோரியல் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க எங்க அப்படின்னா இந்தியா கேட் காம்ப்ளெக்ஸ் டெல்லியில பிஎம் அதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் இது என்ன அப்படின்னா 176 crore ஒரு வருஷத்துக்கு 176 crore யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது மெயினாக என்ன அப்படின்னா இது இந்த சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய பேர் உயிர் நீத்திருப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த போரில் நிறைய பேர் உயிர் நீத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களோட அந்த தியாகிகள் அதான் மார்டிஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக Jan 30 மார்டிஸ் டே ஆல்ரெடி நம்ம படித்தோம்ல. ஸோ அந்த தியாகிகளோட பெயர்கள் உருவங்கள் அதெல்லாம் அந்த 16 வால்ஸ்லேயும் அவங்க இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது செதுக்கி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதுதான் அந்த நேஷனல் வார் மெமோரியல். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க 50 மோஸ்ட் இனோவேட்டிவ் கம்பெனிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம JioSaavn ஆப்புங்கிறது குளோபலி 28 பொசிஷன், அதாவது 50ல் 28வது பொசிஷனில் இருக்கிற ஒரே இந்தியன் ஆப் இந்த JioSaavn ஆப் தான். அதே மாதிரி இந்தியாவில் இதுதான் மொதல் ரேங்க்ல இருக்கு. ஓகேவா? அஃப்கோர்ஸ் இந்தியாவில் மொதல் ரேங்க் தான் இருக்க போகுது. ஏன்னா வேர்ல்டு லெவலில் வேர்ல்டு வைடில் 50ல் 28வது பொசிஷனில் இருக்கிற ஒரே இந்தியன் ஆப் இதுதான். ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குன்னு சொன்னால் இது கூட அந்த ஓலா சதி இந்த மாதிரி ஆப்ஸும் இருக்குது. ஸோ சதிங்கிறது நமக்கு தெரியும், சதிங்கிறது ஒரு மேனுஃபேக்சரர், அவங்க இந்த பயோடிகிரேடபிள் சானிட்டரி பேட்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஓலா நமக்கு தெரியும் அஃப்கோர்ஸ். சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு இந்த வீக். சரியா? ஸோ டாக் ஸ்குவாடை லிக்வர் ஸ்மக்லிங் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்னா பீகாரில். சரியா? பீகார் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு டெப்ளாய் டாக் ஸ்குவாட் டு செக் லிக்வர் ஸ்மக்லிங். ஓகேவா? ஸோ இந்த லிக்வர்லாம் நிறைய ஸ்மக்லிங் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்மக்லிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு டாக் ஸ்குவாட் இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எங்கே அப்படின்னா முதல் முறையாக பீகாரில் மொத்தம் 20 லிக்வர் ட்ராக்கர் டாக்ஸ் அவங்க ட்ரெயின் பண்ணிட்டாங்க. ஸோ தெலுங்கானாவில் வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பீகாரில் மொத்தமாக அவங்க அஃபிஷியலாக இங்கே தான் அவங்க டிப்ளாய் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ பீகார் பிகம்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு டிப்ளாய் டாக் ஸ்குவாட் டு செக் லிக்வர் ஸ்மக்லிங். ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க மங்கீஸை வெர்மின்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெர்மின்ஸ்னு என்ன அப்படின்னா வெர்மின் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அனிமல்ஸ் தட் ஹார்ம் கிராப்ஸ். ஸோ அந்த பயிர்களை சேதம் விளைவிக்கிற அந்த மிருகங்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெர்மின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் மங்கீஸை வெர்மின் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப பாவமான விஷயம்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பகவத்கீதாவை நம்ம பிஎம் அவர்கள் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ எங்கே அப்படின்னா இஸ்கான் டெம்பிள் டெல்லியில் இதை அன்வீல் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த நீங்கள் இமேஜ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஸ்கான் டெல்லியில் இதை அன்வீல் பண்ணியிருக்காங்க. 800 கிலோ இருக்கும், 670 பேஜ் இருக்கும், 2.8 மீட்டர் டால் இருக்கும், 2 மீட்டர் வைட் இருக்கும். சரி, ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. 800 kg. ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ்கான் டெல்லியில வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பகவத்கீதாவை அன்வீல் பண்ணியிருக்காங்க பிஎம் அவர்கள். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க ரயில் திருஷ்டி டேஷ்போர்ட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மெயினாக எதுக்கு அப்படின்னா ட்ரெயின் இன்ஃபோவை ட்ராக் பண்ணுறதுக்கு நம்மளோட ரயில்வேஸ் மினிஸ்டர், ஆஃப்கோர்ஸ் ரயில்வேஸ் மினிஸ்டர் யார்? பியூஷ் கோயல் அவர்கள் இந்த பர்டிகுலர் ரயில் திருஷ்டி டேஷ்போர்டை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ரயில் திருஷ்டி டேஷ்போர்ட். ஏன் திருஷ்டின்னு பேர் வந்ததுன்னு தெரியல, தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க இந்தியாவோட முதல் சென்டார் ராக்கெட் தும்பா கேரளால இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டார் ராக்கெட் என்ன அப்படின்னா இந்த ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிள்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு லேயர் பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ அந்த லேயரை பண்ணக்கூடிய அந்த இதுதான் அந்த சென்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல்லாக இந்தியா மேட் சென்டார் ராக்கெட். சரியா? ஸோ அது எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தும்பா கேரளாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் முதல் இந்தியா மேட் சென்டார் ராக்கெட், இதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் அப்படின்னா ஜலம்ருதா அப்படின்னு ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா பெங்களூர்ல. ஜலம்னா என்ன? வாட்டர். அப்ப கண்டிப்பா அது என்ன? ஒரு வாட்டர் ஸ்கீம் தான். மேஜர் வாட்டர் கன்சர்வேஷன் ஸ்கீம் தான் அந்த ஜலம்ருதா. சரி, வாட்டர் பாடிஸ் எப்படி சேவ் பண்றது, பொல்யூஷன்ல இருந்து எப்படி காக்குறது, அந்த மாதிரி யூஸ் பண்ற ஒரு ஸ்கீம் தான் அந்த ஜலம்ருதா. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க ஸ்வச் சர்வேக்ஷன் 2019 அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 6 அப்போ அஃபிஷியலா கொடுப்பாங்க. சரியா? ஸோ இதுல தெலுங்கானால இருந்து 4 ULB செலக்ட் ஆயிருக்கு. ULBஸ் என்னன்னா அர்பன் லோக்கல் பாடிஸ். சரியா? ஸோ நமக்கு இங்க பஞ்சாயத்துலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து அந்த மாதிரி இதுதான் அர்பன் லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லும். ஸோ தெலுங்கானால இருந்து 4 ULBஸ் இதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்வச் சர்வேக்ஷன். சரியா? இது முக்கியமான ஒரு ஈவெண்ட். ஸோ இது ரிலேட்டடா மார்ச் 6 நமக்கு அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா, அப்போ இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரணம் கமிஷன் அப்படிங்கறத அசாம்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரணம் கமிஷன்னா மெயினா என்ன அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட பேரண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு கமிஷன் தான் அந்த பிரணம் கமிஷன். இப்போ மற்றவங்க பேரண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு கேட்காதீங்க.
வைங்க, நம்ம கடமை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அது வேற விஷயம். பட் அஃபிஷியலாக கவர்மெண்ட், அசாம் கவர்மெண்ட் பிரணம் கமிஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட பேரண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டைட்டன்வாலா மியூசியம் அப்படிங்கிறத ராஜஸ்தானில் திறந்து வச்சிருக்காங்க, இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா கண்டிப்பாக டைட்டன்வாலா மியூசியம்ங்கிறது ஒரு டெக்ஸ்டைல் ரிலேட்டடானது. இது மெயினாக என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி நம்ம துணியில் இம்ப்ரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு மியூசியம் தான் அந்த டைட்டன்வாலா மியூசியம். அப்போ கண்டிப்பாக யார் இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க? யூனியன் டெக்ஸ்டைல் மினிஸ்டர். யார் யூனியன் டெக்ஸ்டைல் மினிஸ்டர்? நிறைய வீடியோவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்மிருதி இரானி அவர்கள் இதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஐஎஸ்ஆர்ஓ எமிசாட் சேட்டலைட்டை லான்ச் பண்ண போறாங்க. ஓகேவா? லான்ச் பண்ணல, மார்ச்ல லான்ச் பண்ண போறாங்க. இது ஒரு டிஃபென்ஸ் சேட்டலைட். சரியா? டிஆர்டிஓக்காக இந்த பர்டிகுலர் சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான ஈவெண்ட்ஸ், இந்த வாரம் நடந்த ஜெனரல் ஈவெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆஸ்கார் வின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஓகேவா? இந்த வாரம் நடந்த முக்கியமான ஒரு ஈவெண்ட் இந்த ஆஸ்கார் தான். சரியா? ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்திருக்கு. இதுதான் 91வது அகாடமி அவார்ட்ஸ். சரியா? இதுல முக்கியமான கேட்டகரி மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்க வேணா ஆஸ்கார் 2019 அப்படின்னு போட்டு பாருங்க. அகாடமி அவார்ட்ஸ் 2019 சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸ் கேட்டகரியில கொடுத்துருப்பாங்க. முக்கியமானது இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பெஸ்ட் பிக்சருக்கு கிரீன் புக் அப்படிங்கிற ஃபிலிம்க்கு கொடுத்துருக்காங்க பெஸ்ட் பிக்சர். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரீன் புக். நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆக்டர் யார் அப்படின்னா ராமி மலிக். சரியா? சோ எந்த படத்துக்காக அப்படின்னா பொஹிமியன் ராப்சோடி அப்படிங்கிற ஃபிலிம்காக ராமி மாலிக். சரியா? நெக்ஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒலிவியா கொல்மேன் ஃபார் த ஃபிலிம் த ஃபேவரைட். ஓகே, த ஃபேவரைட் ஃபிலிமை பற்றி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஏதோ ஒரு அவார்ட் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அதனால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெஸ்ட் டைரக்டர் அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அல்ஃபோன்சா கியூரான். ஸோ ரோமா ஃபிலிம்காக. ஸோ ரோமாங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ரியூமா இல்லைப்பா, ரோமாங்கிற ஃபிலிம்காக அல்ஃபோன்சா கியூரான் அப்படிங்கிறவருக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம்ங்க ரோமாவா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மெக்சிகன் ஃபிலிம். சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுதான் நம்ம இந்தியன் கேட்டகரி. ஓகேவா? ஸோ இது நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு ஷார்ட் டாக்குமெண்ட்ரி. ஓகேவா? ஸோ பெஸ்ட் ஷார்ட் டாக்குமெண்ட்ரியா பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? பெஸ்ட் டாக்குமெண்ட்ரிக்கு வேற அவார்டு உண்டு, இது ஷார்ட் டாக்குமெண்ட்ரி, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டும் வேற வேற கேட்டகரி. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இந்தியா சார்பாக கிடைச்ச அவார்ட், அதனால இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஃபிலிமுக்கு கிடைச்சிருக்கு, எந்த டாக்குமெண்ட்ரிக்கு கிடைச்சிருக்கு? பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ். சரியா? ஸோ பெஸ்ட் பிக்சர் கிரீன் புக். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம்ல, கிரீன் புக். ஸோ ஃபர்ஸ்ட் பச்சையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆக்டர் யார் அப்படின்னா ராமி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராம் இப்போதைக்கு ட்ரெண்ட் ராம் தானே. ஸோ 96 ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமி மலிக். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யாருக்கு அப்படின்னா ஒலிவியா. ஸோ ராம் ஒலிவியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராம் ஒலிவியா. நெக்ஸ்ட் அப்படின்னா பெஸ்ட் டைரக்டர் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா அல்ஃபோன்சா கியூரான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிரீன் பார்த்தோம், அப்புறம் ராம் ஒலிவியா பார்த்தோம். நெக்ஸ்ட் நமக்கு டைரக்டர். ஸோ நமக்கு ஆக்ட்ரஸ் கிடைச்சிட்டாங்க, படத்துக்கு பேரும் வச்சாச்சு. இப்போ டைரக்டர் வேணும். டைரக்டர் நம்ம அல்ஃபோன்சா கியூரான் அப்படிங்கிறவரை செலக்ட் பண்ணியிருக்கோம், அல்ஃபோன்சா. ஓகேவா? ஸோ இவரை மூலமா நம்ம இந்த படம் எடுக்கலாம்னு நினைச்சோம், இப்போ ஒரு ஃபாரின் ஃபிலிம் எடுக்க போயிட்டோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்ஸ் தான், அவ்வளோதான். இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில இல்லை, ஜஸ்ட் நீங்க அப்படிங்கிற அவருக்கு படம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரோமா அப்படிங்கிற ஒரு ஃபாரின் ஃபிலிம் எடுக்கிறாரு. ஸோ பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் என்ன? ரோமா. ஓகேவா? ஸோ அங்க அவரு போயிட்டாரு. ஓகேவா? ரோமாக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் அப்படின்னா டாக்குமெண்ட்ரி, இது நம்ம டாக்குமெண்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இது பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸுங்கிறது ஒரு கேர்ள் ரிலேட்டடான ஒரு டாக்குமெண்ட்ரி. அதாவது அந்த சானிட்டரி பேட்ஸ் அந்த மாதிரி அது ரிலேட்டடா, மென்ஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா உள்ள எடுத்த ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இது. ஸோ நம்ம மென்ஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா இந்தியாவில் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரோம். ஸோ நம்ம பெஸ்ட் ஷார்ட் டாக்குமெண்ட்ரி பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்னேன், நல்ல ஞாபகம். கிரீன் புக், ராமி, ஒலிவியா, அல்ஃபோன்சா, ரோமா, பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ். ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் விஜயவாடா ரோட்டரி கிளப் நூரி அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இவர் வேர்ல்டு ரெனவுண்ட் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், பத்மா அவார்டு வின்னரும் இவர் தான். இவர் ஒரு பத்மா அவார்டு வின்னர். சரியா? ஸோ இது ஆன்காலஜிஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அயனைசிங் ரேடியேஷன் யூஸ் பண்ணி கேன்சர் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் இந்த ஆன்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நோரி அப்படிங்கிறவருக்கு இந்த ரோட்டரி கிளப் விஜயவாடா சார்பாக லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ நிறைய வீடியோஸ்ல நம்ம நிறைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் நீங்க ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரைட்டா?
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு ரிசீவ் குளோபல் ஃபியூச்சர் ஆஃப் நேச்சர் அவார்ட் யாருக்கு அப்படின்னா திவ்யா கர்நாட். சரியா? ஸோ திவ்யா பேர் பார்த்தாலே தெரியும் நம்ம கண்டிப்பா இந்தியா தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் திவ்யா கர்நாட். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா குளோபல் ஃபியூச்சர் ஆஃப் நேச்சர் திவ்யா கர்நாட். சரியா? ஸோ நிறைய ஆர் வருது. குளோபல் ஃபியூச்சர் ஆஃப் நேச்சர் திவ்யா கர்நாட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்நாட் ஃபியூச்சர் நேச்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க FICCI CSR அவார்ட் அப்படிங்கிறத JSPL அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப மண்டையில ஏற்றிக்காதீங்க. JSPL மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. JSPLனா ஃபுல் ஃபார்ம் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட். இதுதான் JSPL அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நிறுவனத்துக்கு FICCI CSR அவார்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம்லாம் ரொம்ப படிக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஓகேவா? ஸோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதான் CSR. ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற நிறுவனத்துக்கு தான் அந்த FICCI CSR அவார்ட் கொடுப்பாங்க. ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் கேட்டகரியில GSPLக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 2018 ஏசியன் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டை மன்பிரீத் சிங்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம மன்பிரீத் சிங் ஒரு அவார்டு ஆல்ரெடி நம்ம ஏதோ படித்தோம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வீடியோஸ்ல ஏதோ பார்த்தோம் ஞாபகம் அப்படின்னு எனக்கு ஒரு ஞாபகம். செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மன்பிரீத் சிங்ங்கிறது இந்தியன் ஸ்கிப்பர், ஹாக்கி டீம் ஸ்கிப்பர். ஸோ ஹாக்கி டீமோட கேப்டன், இந்தியன் கேப்டன் இவர் தான், மன்பிரீத் சிங் தான். ஸோ இவருக்கு AHF அப்படின்னா ஏசியன் ஹாக்கி ஃபெடரேஷன் சார்பா என்ன அவார்ட் கொடுத்துருக்காங்க? ஏசியன் பிளேயர் ஆஃப் த இயர் 2018 அவார்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதே மாதிரி அதே செரிமனியில் இந்தியாவோட மென்ஸ் ஹாக்கி டீம் என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி இயர் 2018 வாங்கியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இவங்க தான் ஒன்லி ஏசியன் சைட் டு ரீச் டாப் 18. ஸோ புவனேஸ்வரில் வேர்ல்ட் கப் நடந்தது இல்லையா? ஸோ அந்த வேர்ல்டு கப்பில் இவங்க தான் ஒன்லி ஏசியன் சைட் டு ரீச் டாப் 18. மொதல் 18 பொசிஷனில் இருக்கிற ஒன்லி ஏசியன் சைடை நம்ம இந்தியன் ஹாக்கி டீம் தான் ரீச் ஆச்சு. அதனால இந்தியா மென்ஸ் ஹாக்கி டீமை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி இயர் 2018 அந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க என்விரான்மெண்டல் எக்ஸலன்ஸ் அவார்ட் அப்படிங்கிறத ONGCயோட ராஜமந்திரி யூனிட் வாங்கியிருக்கு. சரியா? ஸோ ONGCயோட ராஜமந்திரி யூனிட் என்விரான்மெண்டல் எக்ஸலன்ஸ் அவார்டு எங்க நடந்தது அப்படின்னா டெல்லியில நடந்தது இந்த ஈவெண்ட். சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நைட்வுட் அப்படிங்கிற ஒரு பெருமையை யார் வாங்கியிருக்கா அப்படின்னா இது ஒரு அவார்டுங்கிறத விட இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெகக்னிஷன். சரியா? ஸோ இந்த நைட்வுட்ங்கிற அந்த ரெகக்னிஷனை சர் அலைஸ்டர் குக், இது யார் அப்படிங்கிறது நீங்க கிரிக்கெட் பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இவர் ஒரு இங்கிலாந்து கிரிக்கெட்டர். சரியா? ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து கிரிக்கெட்டர் டு கெட் திஸ் ரெகக்னிஷன். அதாவது நைட்வுட்னா என்ன அப்படின்னா இந்த பிரிட்டிஷ்ல இருக்கிற அந்த அரசரோ பிரிட்டிஷ் அரசாட்சி தெரியும்ல, அங்க இருக்கிற ராஜாவோ ராணியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அதுதான் அந்த சர் பட்டம். ஸோ இந்த நைட்வுட் பட்டம். ஸோ இந்த நைட்வுட் பட்டம் இருந்தால் மட்டும்தான் பேருக்கு முன்னாடி சர் அப்படின்னு போடலாம். நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம்ல சர். அதனால தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போதே சர் அலைஸ்டர் குக் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மிஸ்டருக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? சர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ சர் அலைஸ்டர் குக். ஓகேவா? ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து கிரிக்கெட்டர் டு ரீச் திஸ் ரெகக்னிஷன், டு கெட் திஸ் ரெகக்னிஷன். சரியா? நெக்ஸ்ட் இனிமே சொல்லும் போது சர் அலைஸ்டர் குக் அப்படின்னு தான் சொல்லணும், மறந்துடாதீங்க. ஓகேவா? IRCTCயோட ரெயில் கனெக்ட் மொபைல் ஆப்க்கு நேஷனல் கவர்னன்ஸ் அவார்ட் 2019 இருந்து ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ரயில்வேஸ்ல இருந்து நிறைய முக்கியமான ஈவெண்ட்ஸ் இந்த வருஷம் நடந்திருக்கு. அதை நம்ம தனியா ஒரு வீடியோவா நான் பப்ளிஷ் பண்றேன். சரியா? நெக்ஸ்ட் என்ன பாருங்க காந்தி பீஸ் பிரைஸ், முக்கியமான ஈவெண்ட்பா, நல்லா கவனிச்சுக்கோங்க. காந்தி பீஸ் பிரைஸ் நம்ம பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த பீஸ் பிரைஸ் அவார்ட் நியூ டெல்லியில அந்த ஈவெண்ட் நடந்தது. 2015 இருந்து 18 வரைக்குமா நிறைய பேருக்கு அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கான அவார்ட்ஸ் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. 2000 கன்னியாகுமரியில இருக்கிற விவேகானந்தா கேந்திராக்கு கொடுத்துருக்காங்க. 2016க்கு அக்ஷயா பாத்ரா ஃபவுண்டேஷன் பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பார்த்தோம். அந்த ஃபுட் ரிலேட்டடா அது. ஸோ அந்த மதிய உணவு திட்டம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷன். 2017ல எக்கல் அபியான் ட்ரஸ்ட். ஸோ இது எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு ட்ரஸ்ட். அபியான் அப்படின்னாலே எஜுகேஷன் தான். ஸோ 2018க்கு ஜப்பானோட யோகி சசகாவா அவங்க அந்த ஆர்கனைசேஷனுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது மெயினா என்னன்னா இந்த லெப்ரசியை எராடிகேட் பண்றதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் உழைக்குது. அதுதான் அந்த ஆர்கனைசேஷன். அதுக்கு தான் 2018க்கான காந்தி பீஸ் பிரைஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான அவார்ட்ஸ் இந்த வாரம் கொடுத்துருக்கிற அவார்ட்ஸ். அடுத்து யாரெல்லாம் இந்த வாரம் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்ததுல யாரெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்பாயிண்டீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆம்பட்ஸ்மேன் ஆஃப் BCCIR
டிகே ஜெயின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஓம்பட்ஸ்மேன்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த குறை தீர்ப்பாணையர்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம், பப்ளிக்கு ப்ராப்ளம் இருந்தது கவர்மெண்ட் கூட அப்படின்னா, இது ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டரா, ஸோ மீடியேட்டரா ஆக்ட் ஆகி லீகலா அட்வைஸ் கொடுக்குறவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஓம்பட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ பிசிசிஐயோட ஓம்பட்ஸ்மேனா டிகே ஜெயின் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. நிறைய ஓம்பட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ பிசிசிஐல இருந்து ஓம்பட்ஸ்மேன் டிகே ஜெயின் தான். சரியா? ஸோ இது சுப்ரீம் கோர்ட் இவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி ஏஐபிஏ எலைட் ஃபவுண்டேஷனோட ஹெட்டா அஜய் சிங்கை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் டென்யூர். சரியா? ஸோ இந்த ஏஐபிஏ அப்படின்னு என்னன்னா இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன். ஸோ பாக்ஸிங் அசோசியேஷனோட ஹெட்டா அஜய் சிங்கை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் அப்படின்னா ஃபீமேல் அம்பாசடர் டு யூஎஸ்ஆ, அதாவது சவுதி அரேபியாவோட ஃபீமேல் அம்பாசடர், யூஎஸோட ஃபீமேல் அம்பாசடர் ரீமா பின் பந்தர் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சவுதி அரேபியாவோட ஃபீமேல் அம்பாசடர், ஃபீமேல் யூஎஸ் அம்பாசடரா ரீமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்வஸ்த் இம்யூனைஸ்ட் இந்தியா அதோட பிராண்ட் அம்பாசடரா கரீனா கபூரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஒரு பேபி இம்யூனைசேஷன், 2 வருஷத்துக்கு கீழே இருக்கிற பேபிஸ்க்கு இம்யூனைசேஷன் எவ்வளோ முக்கியம், தடுப்பூசி போடுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் இந்த ஸ்வஸ்த் இம்யூனைஸ்ட் இந்தியாங்கிற ஒரு இது. அதோட பிராண்ட் அம்பாசடரா கரீனா கபூரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மும்பையில் நடந்திருக்கு இந்த ஈவெண்ட். அதே மாதிரி யூஎஸ் அம்பாசடர் டு யூஎனா கெல்லி நைட் கிராஃப்ட் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் அம்பாசடர் டு யூஎன், யுனைடெட் நேஷன்ஸ்க்கு யூஎஸ் அம்பாசடரா கெல்லி நைட் கிராஃப்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே பகல்ல அங்கே நைட் தானே, ஸோ நைட் கிராஃப்ட், யூஎஸ் அம்பாசடர் டு யூஎன் நைட் கிராஃப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அமேசான்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல புது மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இந்திரா நூயி பத்தி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பெப்சிகோவோட ஃபார்மர் சிஇஓ தான் இந்த இந்திரா நூயி அவர்கள். ஸோ இவங்க ஒரு இந்தியா பாண்ட் லேடி. ஸோ அதே மாதிரி இவங்க அமேசான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆடிட் கமிட்டியில இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என்பிடியோட சேர்மேன், என்பிடின்னு அப்படின்னா நேஷனல் புக் ட்ரஸ்டோட சேர்மேனா கோவிந்த் பிரசாந்த் சர்மாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க, கோவிந்த் பிரசாந்த் சர்மா. ஓகே தான். நெக்ஸ்ட் என்னன்னா நைஜீரியாவில் எலெக்ஷன் நடந்தது இல்லை. ஸோ நைஜீரியன் பிரசிடென்டா முகமது புகாரி அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. நைஜீரியன் பிரசிடென்ட் February 23 எப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. நைஜீரியன் பிரசிடென்டா முகமது புகாரி. ஓகேவா? புகாரி ஞாபகம் வச்சுக்கோங்க, புகாரி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னெல்லாம் கான்ஃபரன்ஸ் சம்மிட்ஸ் எம்ஓஇஸ்லாம் பண்ணியிருக்காங்கிறத கடகடான்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷன் 0 அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. இது ஒரு 3 day கான்ஃபரன்ஸ் மும்பையில் நடந்திருக்கு. இது மெயினாக என்னன்னா இந்த ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் ரிலேட்டடான ஒரு கான்ஃபரன்ஸ் தான் இந்த விஷன் 0. சரியா? நெக்ஸ்ட் என்னன்னா குளோபல் டிஜிட்டல் ஹெல்த் பார்ட்னர்ஷிப் சம்மிட் அப்படிங்கிற ஒரு சம்மிட் நடந்திருக்கு. நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இந்தியா தான் நம்ம இந்த வருஷம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து நடந்திருக்கு. 4வது சம்மிட் தான் இது. இது யார் இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் ஜிபி நட்டா அவர்கள் இது இனாகிரேட் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படின்னா குளோபல் சமிட் ஆஃப் ஐஏஏ கொச்சியில் நடந்திருக்கு. கேரளா கொச்சியில் நடந்திருக்கு. ஐஏஏ அப்படின்னா என்னன்னா இன்டர்நேஷனல் அட்வர்டைசிங் அசோசியேஷன், ஐஏஏ கொச்சி கேரளாவில் நடந்திருக்கு. 3 day சமிட் இது. சரியா? நெக்ஸ்ட் விவிட் 2019 21 February வரை நடந்திருக்கு. இது மெயினாக என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆஃபீஸர் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மெயினாக என்னன்னா விவிட் 2019 என்ன அப்படின்னா புதுசாக என்னெல்லாம் டெக்னாலஜிஸ் வந்திருக்கு அதை பற்றி பேசுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், நிறைய அவார்ட்ஸ் இந்த ஈவெண்ட்ல கொடுத்திருந்தாங்க. விவிட் 2019. ரைட்டா? ஸோ விவிட்னா என்னன்னா விஷன் இன்சைட் அண்ட் வாய்ஸஸ் அஸ் இந்தியா கோஸ் டிஜிட்டல். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ டிஐஓ மீட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆஃபீஸர் மீட். ஓகேவா? 2017 இருந்து இந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பயோ ஏஷியா 2019 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்தது. எங்க அப்படின்னா ஹைதராபாத்ல நடந்தது. கரெக்டா? ஹைதராபாத்ல நடந்தது. இதுதான் ஏசியாவோட லார்ஜஸ்ட் லைஃப் சயின்சஸ் அண்ட் ஹெல்த் கேர் ஃபோரம். ஏசியாலேயே லார்ஜஸ்ட் லைஃப் சயின்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ஃபோரம் இந்த பயோ ஏஷியா 2019. ரைட்டா? இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்சஸ் 4.0 டிஸ்டர்ப் த டிஸ்ரப்ஷன். இதுதான் அதோட தீம். இது மட்டும்தான் இந்த வாரம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த தீமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னெல்லாம் எம்ஓஇஸ், 2 எம்ஓஇஸ் தான் இந்த வாரம் சைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்ன எதுக்கும் நடுவுலனா ஃபெஜ்மைலும்
ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு எம்ஓஇ சைன் ஆயிருக்கு. ஸோ மெயினாக இது ஃபெஜ்மைலில் என்ன அப்படின்னா ஆரவள்ளி எஃப்சிஐ, ஆரவள்ளி ஜிப்சம் அண்ட் மினரல்ஸ் இந்தியா லிமிடெடும் ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட்டும் இந்தியாவோட 4வது ஒயிட் சிமெண்ட் பிளான்ட் ப்ராஜெக்டை இனாகிரேட் பண்றதுக்காக ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட 4வது ஒயிட் சிமெண்ட் பிளான்ட் ப்ராஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எம்ஓயு என்ன அப்படின்னா IWAIU IOCL ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ IWAIனா என்ன அப்படின்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, IOCLலாம் நமக்கு தெரியும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். நம்ம நிறைய வீடியோல நம்ம பார்த்தோம்ல. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் நேஷனல் வாட்டர்வேஸ்ல ஃபியூல் நீட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 போர்டும் வாட்டர் போர்டும் ஃபியூல் போர்டு 2 பேருமே சைன் பண்ணியிருக்காங்க எம்ஓயு. ரைட்டா, இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ்ல இந்த வாரம் என்னெல்லாம் அவார்ட்ஸ் கிடைச்சதுன்னு பார்க்கலாம், என்னெல்லாம் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு, என்னெல்லாம் ரெக்கார்ட் பிரேக் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல நம்ம கிறிஸ் கேல் பத்தி ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ அவர் ரிட்டையர் ஆக போறாரு அப்படின்னு சொன்னோம் கரெக்டா, இன்டர்நேஷனல் ODI கிரிக்கெட்ல இருந்து. ஸோ இந்த வாரம் என்ன அப்படின்னா கிறிஸ் கேல் மோஸ்ட் சிக்ஸர்ஸ் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு ரெகக்னிஷனை வாங்கியிருக்காங்க. 477 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகேவா, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸா அஃப்ரிடியோட ரெக்கார்டை இவர் பிரேக் பண்ணியிருக்காரு. 477 சிக்ஸர்ஸ் அடிச்சு கிறிஸ் கேல் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, மோஸ்ட் சிக்ஸர்ஸ் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ISSF வேர்ல்ட் கப் நடந்தது இந்த வாரம். ஸோ இந்த வாரம் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா 16-year-old இந்தியன் ஷூட்டர். யார் அப்படின்னா சௌரப் சௌத்ரி. ஓகேவா, சௌரப் சௌத்ரி. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹையஸ்ட் எவர் T20 இன்டர்நேஷனல் ஸ்கோர் யார் எந்த டீம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான். அயர்லாந்துக்கு எதிராக இப்போ டேராடூன்ல நடந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் 278 ரன்ஸ் எடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 3 விக்கெட். ஸோ ப்ரீவியஸா ஸ்ரீலங்கா 2016 அப்போ 263 ஃபார் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காக்கு அகெயின்ஸ்டா. ஸோ அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி இப்போ ஆப்கானிஸ்தான் தான் ஹையஸ்ட் எவர் T20 இன்டர்நேஷனல் ஸ்கோர் ஆப்கானிஸ்தான் தான் இப்போ கையில் வச்சிருக்கு. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கலாமா. ஸோ அதே இதில் தான் 4 பாலில் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. யார் அப்படின்னா நம்ம ரஷித் கான் நம்ம IPL மேட்ச்ல ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்தாரு கரெக்டா. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் பவுலர் இன் T20 இன்டர்நேஷனல் டு கெட் 4 விக்கெட்ஸ் இன் 4 balls. 4 பால்ல 4 விக்கெட். ஓகேவா, ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் பவுலர் T20 இன்டர்நேஷனல் டு கெட் திஸ். இவர் ஒரு ஆப்கான் பிளேயர் ரஷித் கான். சரியா, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த வாரம் நிறைய ஒரு ஹைக் மாதிரி தான், மேலே போய் கீழே போய் அந்த மாதிரி தான் ஏற்ற இறக்கத்தோட தான் அந்த வாரம் இருந்திருக்கு கரெக்டாக. ஸோ இந்த வாரத்துக்கான எல்லாத்தையும் அகெயின் லைட்டாக போய் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, எல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஒரு ரிவிஷன் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட லைக்ஸ் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு படித்தது எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க. உங்கள் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆகும், அவங்களும் நல்லா தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா, மறக்காம நம்ம சேனல் ஈஸி அபயான் ட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.